வெற்றி சத்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப எமோஷனல் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. கோகிலா அம்மா வந்து அவங்க பையன் கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ போகும்போது கோயிலுக்கு வந்து போப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் எனக்கு ரொம்ப வேலையெல்லாம் அதிகமாக இருக்குமா, கோயிலில் வந்து போயிட்டுலாம் இருக்க முடியாது, எனக்கு ஆஃபீஸில் வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்பப்பா எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி எப்போதும் போல ட்ராமா வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கோகிலாமா ஆமாம்மா நீ வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவராக அதுவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க, அதை நான் கோயிலுக்கு போயிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போக பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து கோகிலாமா வந்து அந்த பொண்ணை வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க. கோயிலுக்கு தான் அவன் வரான், நீ பர்ஃபார்ம் பண்ணிக்க, சரி நான் வச்சிடறேன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அந்த இடத்துல பூஜா வந்து யோசிக்கிறாங்க. நம்ம வந்து கோயில்ல ஒரு பொண்ண பார்த்தோன்னு சொன்னா, இதெல்லாம் ட்ராமான்னு நெனச்சிருவா. இவகிட்ட வேற மாரி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கார் எடுத்துட்டு வேகமா வந்து யமுனா பக்கத்துல வந்து நிப்பாட்டுறாங்க. அவங்க வந்து பயந்துட்டு காய்கறி பைய கீழ போட்டாங்க. பூஜா தான் இறங்கி வராங்க. "ஏய் என்ன நெனச்சிட்டு இருக்க? நான் இடிக்கிற மாரி வந்து நிப்பாட்டினேன். அதுக்கே பயந்தா எப்படி? உன்கிட்ட விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா?" அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. நம்ம யமுனா வந்து பூஜா கிட்ட, "இப்ப தானே நீ வந்து உன் புருஷன்கிட்ட கோயில்ல வந்து பேசிட்டு இருந்த. உன்ன பார்த்துட்டு வரதுக்குள்ள அதுக்குள்ள இங்க வந்துட்டியா? நீ எமகாதியா தான் இருக்க போல இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம பூஜா, "என்ன சொல்ற? எனக்கு என்ன பயம்? நீயும் கார்த்தி ரகசியமா வந்து பேசுறது எல்லாம் எனக்கு தெரியாதா? உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்றாங்க. நானும் பொண்ணு தானே, இதெல்லாம் வந்து கோகிலா மாட்டாலாம், நான் மாட்டி விட மாட்டேங்கிற மாரி பூஜா வந்து ட்ராமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாம போச்சு. அப்பனா நீ உண்மையிலேயே கோயிலுக்கு போல, நீ இவ்வளோ சவுண்ட் குடுக்கறத பார்த்தா, கோயில்ல வந்து கார்த்தி வந்து வேற ஒரு பொண்ணு தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெளிவா தெரியுது. சரிம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாரி உன்கிட்ட சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மட்டும் பைய தூக்கி கீழ போட்டுட்டு, யமுனா மட்டும் கோயிலுக்கு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. "என்னங்க நான் போற இடத்துக்குலாம் நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு" கார்த்தி வந்து கேட்குறாங்க அந்த பொண்ணுகிட்ட. உடனே அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிச்சிருது. "இல்லையே கோஇன்சிடென்ட்டா நான் வர இடத்துக்கு தான் நீங்க வந்தீங்க. 2 பேரும் வந்து பைக்ல மோதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எதார்த்தமா ரோட்ல வந்தப்ப நீங்க லிஃப்ட் குடுத்தீங்க. நான்லாம் லிஃப்ட் குடுத்தேன். நீ தானே வம்படியா வந்து வண்டியில ஏறணும்னு ஆசைப்பட்ட. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. "சரிங்க, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லங்க. அதனால தான் கோயிலுக்கு வந்தேன்." "சரிங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்க அம்மாக்காக வந்து வேண்டிக்கங்க. நானும் உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும்னு சொல்லி சாமி வேண்டிக்கிறேன்னு" சொல்லிட்டு அப்படி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கோயில வந்து சுத்தி வரப்ப அந்த பொண்ணு பேசாம வந்துகிட்டே இருக்கு. "என்னங்க நீங்க பேசாம இருக்கீங்க? உங்க அம்மாவுக்கே உடம்பு சரியில்லாம இருப்பீங்க. நீங்க சோகமா இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க கேஷுவலா வந்து சிரிச்ச முகமா பேசிட்டு இருக்க முடியும்? எப்போதும் மத்தவங்களுக்காக வாழக்கூடாது. உங்க குணத்த யாருக்காகவும் எதுக்காக விட்டுக் குடுக்காதீங்க. அது நல்லதுக்கு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமா வந்து தன்மையா தான் பேசுறாங்க. கார்த்தி ஒரு பக்கம் கோயிலுக்கு வந்துடுறாங்க. நம்ம யமுனா சிரிச்சு பேசிட்டு இருக்க மாரி தெரியுது. அப்பன்னு பார்த்து யமுனா வரத பார்த்தோன்னே, தலையில இருக்கிற ரோஜா பூவ கீழ தட்டி விடுறாங்க. அந்த பூவ வந்து குனிஞ்சு கீழ எடுத்து அப்படியே குடுக்கும்போது வந்து பார்த்துடுறாங்க நம்ம யமுனா. இவ்வளோ நேரம் கீழ வந்து தட்டி விட்டதையும் பார்க்கல. கீழேருந்து பூ எடுத்ததையும் பார்க்கல. எதார்த்தமா பார்த்தோன்னே, அப்படியே வந்து சண்டைக்கு வராங்க. "இவகிட்டலாம் பூ குடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு பூ வாங்கி குடுத்து எத்தன மாசம் ஆச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு நான் ஃபோன் கால் பண்ணா, நீ எடுத்தியாடி? அப்படி இருக்கும்போது எதுக்குடி தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீ நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் நெனைக்கிற மாரி ஒண்ணும் இல்லையா? நீங்க 2 பேரும் தன்னந்தனியா இது மாரி பேசிட்டு இருக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? என் வாழ்க்கை தான் கிடைச்சுச்சா? நீங்க படிச்சவர் தானே! எனக்கே வந்து நம்பிக்கை துரோகம் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு கத்துறாங்க. நம்ம யமுனா வந்து கார்த்திகிட்ட, "ஏய் உன்கிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது. நீ படிக்காதவன் தானே? சரி நான் படிக்காதவன் தான். உங்க டீசென்சி படிச்சவங்க இப்படி தான் செய்வீங்களா? இவ எதுக்கு நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணா, இவ எடுக்குறா. இவங்களுக்கு வந்து லிஃப்ட் குடுத்து கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு வரீங்க. இப்ப என்கிட்டலாம் பேச நேரம் இல்ல. இவகிட்ட மட்டும் பேச நேரம் இருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. "உன்கிட்டலாம் பேச முடியாதுன்னு" சொல்லிட்டு பார்க்குறாங்க. கார்த்தி கைய பிடிச்சிடுறாங்க. நம்ம எம்னா சொல்லிட்டு போறியா இல்லையா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. மானம் மரியாதைலாம் போகுது. இந்த விஷயத்த நான் விட மாட்டியா? என்னைய நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சட்டைய பிடிச்சிடுறாங்க. நம்ம எம்னா வந்து ஒண்ண வந்து உதறி தள்ளிட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. நம்ம எம்னாவ என்னது இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னோனே இதையே நினச்சு வந்து டிப்ரெஷன் ஆகி சோகமாயிடுறாங்க. 3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி அம்மா, துர்கா, பக்கத்துல யமுனா. எனக்கு வேற வழி தெரில. ஏதாவது ஒண்ணு வில்லங்கமான முடிவு எடுத்துடணும். கார்த்தி வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட இது மாரி பழகிட்டு இருக்கத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுக்கு நான் இல்லாமயே போயிடலாம். கார்த்தி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு இத விட்டா வேற வழி தெரில. என்ன மன்னிச்சிடுங்க. நான் செய்றது தப்புன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு புடவைய எடுத்து ஃபேன் கயிறுல அப்படியே போட்டு முடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. எதார்த்தமா வந்து கை வைக்கிறாங்க. நம்ம யமுனா மேல பார்த்தா, யமுனா வந்து பக்கத்துல இல்லங்கிறத துர்கா வந்து கண்டுபிடிச்சுட்டு, எங்க போயிருக்கா இந்த நேரத்துல அக்கான்னு சொல்லி ஒவ்வொரு ரூமா வந்து பார்க்கும்போது, ரூம் கதவு வந்து ஜன்னல் வந்து தொறந்திருக்கு. ஃபேன்ல இந்த மாரி போட்டுக்கிறத பார்த்தோன்னே, "அம்மா, அம்மா ஓடி வாம்மா, ஓடி வாம்மா" அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி அம்மாவ. துர்கா வந்து உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க. "பாரும்மா இவ எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு" சொல்லும்போது, தாப்பா சரியா வந்து போடல. 2 பேரும் இடி இடின்னு இடிக்கிறாங்க. கதவு வந்து தொறந்துருது. கரெக்ட்டா வந்து சேவ் பண்ணிடுறாங்க. யமுனாவ போட்டு அடிக்கிறாங்க. நம்ம மீனாட்சி அம்மா, "என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு தான் உன்ன 10 மாசம் சுமந்து வந்து பெத்தனா? இது மாரி நெலைமை உனக்கு வந்தா தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. மீனாட்சி அம்மா, "என்னாச்சு? கார்த்தி வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. ஒரு பொண்ணுகிட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. சிரிச்சு பழகிட்டு இருக்காங்க. இப்ப பூ கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. உன் வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்காமயே விட்டேனே!" அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க மீனாட்சி அம்மா அந்த இடத்துல. "ஏய் அந்த தம்பி நல்ல தம்பி தான். எனக்கு நல்லாவே தெரியும்னு" சொல்லி மீனாட்சி அம்மா சொன்னோனே, "நான் பார்த்த விஷயம்லாம் நீ பார்க்கும்போது உனக்கு வேற மாரி தாம்மா தெரிஞ்சிருக்கும் கார்த்திய.
பார்க்குறது எல்லாம் பொய்யா தான் இருக்கணும், தீர விசாரிச்சது தான் மெய்யா இருக்கணுங்கிற மாதிரி மீனாட்சி அம்மா வந்து பேசுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மீனாட்சி அம்மா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, சக்திக்கு எப்படி இருந்தாலும் துர்கா வந்து ஃபோன் அடித்து சொன்னோன்னே வெற்றியும் சக்தியும் கார்த்திகிட்ட தனித்தனியாக கூப்பிட்டு பேசுகிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் இருக்கும். இந்த தந்திரமான விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சக்தி வந்து கண்டுபிடிச்சி தோல் கலப்ப போகிறாங்க. அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம்.